ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்பாக வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க, ஒரு புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் சுகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. காலை 6 மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு. தக்க சமயத்தில் கடந்து வந்து சேருங்கள். தேவன் நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை நாம் தைரியமா சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையில, இப்போ ரைட் நவ், as of now, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணித்து அவருக்காய் வாழ வேண்டும் என்று ஒப்புவித்தவர்கள், தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள். இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னவென்று கேட்டால், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது, முதல் முறை வெளிப்பட்ட பொழுது பாலகனாய் வெளிப்பட்டார். சிலுவைக்கு போனார், மரணம் அடைந்தார், அந்த கேடு அடைந்தார், பார்க்க அகோரமாயிருந்தார். ஆனால் இன்னொரு முறை அவர் வெளிப்படும் பொழுது அப்படி வெளிப்பட மாட்டார். அவரை இருக்கிற வண்ணமாய் தரிசிப்போம், அவரை அன்புள்ளவராய் தரிசிப்போம், நீதிபதியாய் தரிசிப்போம், அழகுள்ளவராய் 10,000ங்களில் சிறந்தவராய் தரிசிப்போம், சாரோனின் ரோஜாவாய் தரிசிப்போம். அப்படி தரிசித்து விட்டு நம்மை பார்த்தால் நாம் இப்போ இருக்கிற நிலைமையில நம்மை காண மாட்டோம். வயதாகி பலவீனமாகி பலன் குன்றி அந்த நிலைமையில் நம்மை காண மாட்டோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஆனால் அப்படி வரத்தக்கதான சூழ்நிலை நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் 3ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லியிருக்கு. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் அவர் இருக்கிற வண்ணமாய் பார்க்க போகிறேன், அவர் வரும்போது நானும் அவரை போலவே இருப்பேன். இந்த நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த நாளில கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற, அவரை போலவே மாறப்போகிறோம் என்ற நம்பிக்கையுடையவர்களாய் காணப்படுகிற, அவரோடு கூட சதா காலங்களிலும் வாழ்வோம் என்கிற நிச்சயமுடையவர்களாய் காணப்படுகிற நமக்கு கர்த்தர் சொல்கிறது, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் மேல் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த நாளிலே ஒரு சுத்திகரணத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நீர் சீக்கிரமா வரப்போகிறீர், நான் உண்மை காணப்போகிறேன், உண்மை காணும் பொழுது நான் உண்மை போலவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகினாலே நீர் சுத்தராய் இருக்கிறது போல என்னையும் சுத்தனாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போமா? அவர் வரும்போது அவரை இருக்கிற வண்ணமாய் காணப்போகிறபடினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் தந்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் வழி நாங்கள் நடந்து கர்த்தாவே உம்மை போல வாழ எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் காணப்போகிறபடினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். God bless you abundantly again and again and again and again. Amen.